Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET 2025 application demo video நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு 4 டவுட்ஸை மட்டும் இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா கோடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த போர்டாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், சிபிஎஸ்சியாக இருக்கலாம், ஐசிஎஸ்சியாக இருக்கலாம், எனி அதர் ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், ஃபாரினில் படிக்கலாம், எங்கே படித்தாலும் ஃப்ரெஷர் இப்போ தான் நீங்கள் 12th ஆர் ஈக்குவலன்ட் டு 12th அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா 1. ரெண்டாவது, ரிப்பீட்டராக இருக்கீங்க அப்படின்னா சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, எனி அதர் போர்டாக இருந்தாலும் சரி 2 போடுங்க. கர்நாடகா ஸ்டேட் போர்டாக இருந்தால் 3 போடுங்க. இதுக்கப்புறம் 4, 5, 6, 7 இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், கோட் டசன்ட் மேட்டர். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, சார் நான் வந்து தமிழ்நாடுல படித்து ரிப்பீட் எழுதுகிறேன், ஆனால் கோடு 3 போட்டுட்டேன், 2 போடுறதுக்கு பதிலாக ஏதாவது இஷ்யூ வருமா அப்படின்னா எந்த இஷ்யூவும் வராது. கோடு எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, எந்தெந்த ரீஜனில் இருந்து எவ்வளோ ஃப்ரெஷர்ஸ் அப்பியர் ஆகிறாங்க, எவ்வளோ பேர் வந்து இந்த தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி மாதிரி போர்டு படிச்சுட்டு அப்பியர் ஆகிறாங்க, எத்தனை பேர் இந்த கர்நாடகா மாதிரி ரீஜன்லேருந்து அப்பியர் ஆகிறாங்க, எவ்வளோ பேர் ஃபாரினில் ஈக்குவலன்ட் டு 12th படிச்சுட்டு அப்பியர் ஆகிறாங்க, எவ்வளோ பேர் டிகிரி முடிச்சுட்டு அப்பியர் ஆகிறாங்க, எவ்வளோ பேர் பேராமெடிக்கல் கோர்ஸ் மாதிரி அந்த கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்பியர் ஆகிறாங்க. இந்த மாதிரி டேட்டா மட்டும் கலெக்ட் பண்ணதானே ஒழிய கோடு மாற்றி போடுறதுனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஃப்ரெஷருக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் பண்ணிடும். பட் ரிப்பீட்டர்ஸில் தான் ப்ராப்ளம் வரும். நீங்கள் கோடு 2ஓ 3ஓ ஆல்டர்னேட்டாக போட்டிருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. யூ நீட் நாட் வரி, கோட் டசன்ட் மேட்டர். ஓகே, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணுங்கள். வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் சர்ச்சில் லைட்னிங் இமேஜ், உங்கள் இமேஜ் அப்லோட் ஆகலைன்னா லைட்னிங் இமேஜஸ் அப்படின்னு சும்மா சர்ச் பண்ணுங்கள். ஆன்லைன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள், ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை பிரைட்டாக வெள்ளையாக பேக்ரவுண்டை மாற்றணுமோ அதை அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் சிக்னேச்சராக இருக்கலாம், உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கலாம், அதை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் ப்ராசஸ் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிரைட்டாக பேக்ரவுண்ட் பிரைட் ஆகி டவுன்லோட் ஆகுது. அப்புறம் ரீநேம் கொடுத்துட்டு, அதாவது எந்த நேமில் நம்ம அப்லோட் பண்ணணுமோ அதை ரீநேம் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். போய் உட்காருது, அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆன்லைன்லேயே ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும், லைட்னிங் இமேஜ் ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி. அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி அப்லோட் பண்ணால் ஃபோட்டோ சைன்லாம் போய் உட்காருது. அடுத்து, மீடியம் ஆஃப் பேப்பர் தமிழ் மீடியம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு கொஷின் பேப்பர் என்ன மீடியமில் வரும்? தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஒவ்வொரு கொஷினும் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் பேப்பர் இருக்கும். சேஞ்ச் பண்ணணுன்னா தமிழ் மீடியத்தை ஃபைனல் சப்மிட் நான் பண்ணிட்டேன் அப்ளிகேஷன்னா கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நேம். உங்கள் நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கணும். பேரண்ட்ஸ் நேமும் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கணும். நிறைய குழந்தைங்களுக்கு ஆதார்லேயும் 10th மார்க் ஷீட்லேயும் நேமில் ப்ராப்ளம் இருக்குது. அம்மா அப்பா நேம் 10th மார்க் ஷீட்டில் வேறு மாதிரி இருக்குது, ஆதாரில் வேறு மாதிரி இருக்குது. என் நேம் 10th மார்க் ஷீட்டில் வேறு மாதிரி இருக்குது, ஆதாரில் வேறு மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறீங்க. எது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. இப்போது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம், உங்கள் நேமு, உங்கள் அப்பா நேமு, உங்கள் அம்மா நேமு 3மே 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கணும். சார் NEET 2025 அப்ளிகேஷன் போடும்போது கேண்டிடேட் நேம் மே ஆர் மே நாட் பி ஆஸ் இட் இஸ் இன் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியும் இருக்கலாம், இல்லாத மாதிரி இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னா தயவு செய்து நீங்கள் அதை பார்த்து ஏமாறாதீங்க. நாளைக்கு MBBS அட்மிஷனுக்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணும்போது உங்கள் நீட் ஸ்கோர் கார்டு, நீட் அட்மிட் கார்டு, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் இது எல்லாத்துலேயும் உங்கள் நேம் ஒரே மாதிரி இருக்கணும். ஆதாரில் இருக்க மாதிரி இருக்கணும்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியே நேமை நீட் அப்ளிகேஷனுக்கு என்டர் பண்ணுங்கள். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுற அத்தனை டவுட்ஸ்க்கும் நான் ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.